காலம் ஆகிறது. எப்படி நடந்துட்டு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில்? பரவாயில்ல, எல்லாம் புதுசாக வந்தவொடனே எல்லாம் பண்ணுறது தான். ஆனால் அமைச்சர்கள்லாம் அடிக்கடி செக்கப் போகிற இதுவே கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லஞ்சம் ஒழிய அந்த சட்டம் ஒழுங்கு சரியாக வர வாய்ப்பு இருக்குது. நல்லா பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், நிறைய புதுசாக திட்டங்கள்லாம் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஏதோ மக்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்குங்க, கொஞ்சம் தெரிய வாய்ப்பு இருக்குது. பெருசாக விளம்பரம் தேவையில்லை, நீங்கள் சரியாக பண்ணாலே போதும். ஏன்னா அதிலே வருமானம் போயிடும். சரியாக பண்ணாலே எல்லாம் மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போய் சேர்ந்துடும். எதனால ஒரு 70 ஆண்டு கால கட்சிகள் இருக்குது திமுக அதிமுகன்னு, அதை கடந்து ஒரு 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்தவரை சிஎம்ஓ உட்கார வைக்க காரணம் என்னவா இருக்குன்னு? எல்லாம் ஊழல் தான் காரணம். வேறுங்க, ஊழல் தான் காரணம். கண்டிப்பாக அந்த ஒரு சேஞ்சஸ் வேணும்னு சொல்லி மக்கள் நினைச்சாங்க. அது இப்போயே சொல்ல முடியாதுங்க. இப்போ அந்த சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள் நினச்சி ஓட்டு போட்டாங்களாண்ணே? அது நினச்சினா ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் அரசியலுக்கு வர்றவங்க எல்லாருமே ஊழல் பண்ண மாட்டாங்கன்னு உத்தரவாதம் சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க போட்ட முதல் எடுக்கணும், இதான் உண்மை. சரிங்களா? இப்போ ஒரு 2 வருஷத்துல இவர் சிஎம் ஆகிட்டாரு. ஆனால் ஒரு 15 வருஷமாக பேசின சீமான் எந்த இடத்துலையும் ஜெயிக்க முடியல. என்ன காரணம் நினைக்கிறீங்க? அது வேலைக்கு ஆகாது. வேலைக்கு ஆகாது. எதனால்? அவ்வளோதான். அது சும்மா திறனடியே என்னென்ன பண்ணிட்டு இருந்தால் என்னத்துக்கு ஆகும்? பேச்சு வந்து ஒரு அளவு வேணும். ரொம்ப வன்மமாக யாராக இருந்தாலும் எந்த அரசியலும் ரொம்ப வன்மாதிரின்னா அது வேலைக்கு ஆகாது. ஒரு லிமிட்டோடு இருந்துக்கணும். அந்த காரணம் தான் அவர் ஜெயிக்காமல் இருக்கிறது. அது உண்மை தான். நல்லா உள்ளூரில் கவுன்சிலர் நிற்க சொல்லுங்கள். சரி, நன்றி. சரி, வணக்கம் சார். விஜய் அவர்கள் இப்போ ஆட்சிக்கு வந்திருக்காரு. மாற்றம் 2 மாத கால ஆட்சி எப்படி இருக்கதான் நினைக்கிறேன்? ஆட்சி நல்லா இருக்குது. ஒரு லெவலாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அவங்களாக்க கொண்டுக்கிட்டு போனால் எல்லோரும் சப்போர்ட் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். அமைச்சர்மார்கள் முக்கியமாக சப்போர்ட் இருந்துச்சுன்னு வைங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலமாக. இப்போ அவங்க இளைஞருடைய ஆட்சிகளில் தானே இப்போ இருக்க மணிக்கு இருக்குது. அதனால் நல்லா இருக்குது. நல்லபடியாக எல்லாம் கொண்டுக்கிட்டு வர்றாங்க. இது இப்படியே நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 70 ஆண்டு கால கட்சிகள் 2 கட்சி இருக்குது. அதை விட்டுட்டு ஒரு 2 வருஷம் ஆன ஒரு கட்சியில் இருக்கிற சிஎம் ஆக்கியிருக்காங்க. மக்கள்கள் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. இளைஞர் ஆட்சி வரணும், ஒரு நல்ல ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கணும் தமிழ்நாட்டுக்கு, இவங்க வந்தால் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்காண்டி மக்கள்களாக தேர்ந்தெடுத்துருக்குறாங்க ஜோசப் விஜயை. ஜோசப் விஜய் நம்பிக்கையாக இப்போ செயல்படுறாருன்னு நினைக்கிறீங்களா? நல்ல நம்பிக்கையாக தான் படுறாரு. சரியாக தான் செயல்படுறாரு. நல்லா நம்பிக்கையாக படுறாரு. ஒரு 2 வருஷம் கட்சி ஆரம்பித்தவர் ஜெயிச்சிட்டாரு. 15 வருஷமாக பேசிட்டு இருந்த சீமான் அவர்கள் ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியல 234. என்ன காரணம் நினைக்கிறேன்? சீமான் அவ்வளோவா வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா இவர் ஹீரோ. ஜோசப் விஜய் ஹீரோ. நல்லா பண்ணுவாங்க, நல்லா எல்லாம் செய்வாங்க. மக்கள்கள் ரொம்ப நம்பி இருக்கிறாங்க அவங்கள. ஜோசப் விஜயை கவர்மெண்ட் மக்கள்கள் நல்லா நம்பி இருந்து இவங்க நமக்கு நல்லபடியாக எல்லாம் பண்ணுவாங்க, நல்லா எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி மக்கள்கள் ரொம்ப எதிர்பார்த்தோடு இருக்கிறாங்க. அதனால் அவர் வெற்றி பெறாரு, இவர் வெற்றி பெறவே முடியாது. அது முடியாது. அது சும்மா சீமான் பேசுனீங்கன்னா ஏதாவது கிண்டாக்கா மண்டாக்கான்னு பேசுகிறார். அவர் என்னத்தை ஏதாவது நாட்டு நடப்பினுடைய ஒரு அதிகாரத்தை எடுத்து கடைசி வரையும் பேச மாட்டார். திடீர்னு பேசிக்கிட்டு இருந்தப்பல டப்புன்னு நெஞ்சில் அடிப்பார், அது செய்வார். அது அவ்வளோவா சொல்லிக்கிட்டதுக்கு இல்லை. இவங்க ஆட்சி ஒரு அளவாக ஒரு கண்ட்ரோலாக எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்போ யாருமே லஞ்சம் வாங்க பயப்படுதாங்க. லஞ்சம் கொண்டாந்து கையில் வச்சாலும் கொடுத்தோம்னா இதில் வேறு ஏதாவது உள்ளவங்க வந்துடுமோ என்னமோன்னு பயம் வந்திருக்கு மக்களுடைய மனசில். அப்போ அந்த பயத்தை உண்டு பண்ணது யார்? அவர் ஜோசப் விஜய். அவர் முதலமைச்சராக இன்னும் நல்லபடியாக எல்லாம் பண்ணாருன்னா மக்கள் மனசில் நல்லா இருக்கும். நன்றிங்க. இப்போதைக்கு அவர் வந்ததில்லை, கொஞ்சம் நல்லா தான் பண்ணுறாரு. இருந்தாலும் மக்களுக்கு கொஞ்சம் இன்னும் அது சொன்னதை நிறைவேற்றலைன்னு கொஞ்சம் இதுவாக இருக்காங்க, எல்லாம் பாதிப்பாக இருக்காங்க. அது பண்ணலையேன்ட்டு. மற்றபடி அவர் பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்கானா, நல்லா பண்ணுவார். இப்போ வரைக்கும் முதல்ல எந்த ஆட்சியோட இது பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு எனக்கும் பிடிச்சிருக்கு. கொஞ்சம் மாற்றமாக இருக்குது. 2 மாதத்துல ஒரு சேஞ்ச் தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம், கண்டிப்பாக. அது திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாரு. அது பண்ணியிருக்காரு. பட் அது ஏற்பாடு நடந்திருக்கு. அவர் எப்படின்னா அதுக்கான சூழ்நிலை அங்கே இல்லைல்ல, அதனால் கொஞ்சம் தள்ளி வைக்கி பார்க்குறாங்க அதை இது பண்ணுறதுக்கு.
எதனால ஒரு 70 ஆண்டு கால கட்சிகள் இருக்குது, அதை கடந்து ஒரு 2 வருஷம் கட்சி ஆரம்பித்து வந்த ஒருத்தவரை சிஎம்மா ஸ்ட்ரைட்டாக உட்கார வைக்கிற அளவுக்கு ஒரு தேவன் ஏன் யோசிச்சு? அது ஏன்னா அவர் வந்து படத்தில் பார்த்ததோட ரேலில் வந்து நிறைய பேரை வந்து நிறைய பண்ணியிருக்காரு. மற்ற பேசுகிறதுல இந்த பசங்க வந்து அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அதனால் நிறைய பேர் வந்து பட்டு அதில் கொஞ்சம் அவங்க மனசில் இடம் பிடிச்சி அவங்க வீட்டில்ன்றது எங்கள் வீட்லேயே சரி, எங்கள் அக்கா பசங்கள்லேருந்து எல்லாருமே அவங்க எங்களை சொல்லி அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி ஓட்டு அவங்களுக்கு தான் போடணும் அப்படின்ற மாதிரி. அதனால் குட்டீஸ் எல்லாம் கூட தெரியாது, அந்த குட்டீஸ்க்கே அவங்களே அதேமாரி சொல்லி அனுப்புகிறாங்க, அப்பா நீ இந்த மாதிரி போடணும் அந்த மாதிரி போடணுன்ட்டு. அதனால் பார்த்துக்கோங்க. அதனால் அவர் வந்ததுக்கான பலனை நல்லா பண்ணுறாரு. கொஞ்சம் நல்லா போட்டது சந்தோஷமாக இருக்கானே இப்போ நடக்கிறது? நல்லா இருக்கு. சந்தோஷமாக ஒரு 2 வருஷம் வந்தவர் சிஎம்மாவே மாறிட்டாரு. ஆமாம். 15 இயர்ஸாக சீமான் ஒருத்தர் பேசுகிறாரு, அவர் ஏன் ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியல? அது அவர் எப்போதுலேருந்து அவர் ஒரு இடத்துல கூட வரலையே. அதான் ஏன் வரலன்னு நினைக்கிறேன். அது அவர் இது வரைக்கும் சொன்னது செஞ்சுருக்காரா இல்லையான்னு தெரியல எதுவுமே. பட் அவர் சொல்கிறாரு நான் செய்வேன் அப்படி இப்படின்னு. இப்போ இவர் வந்து சொன்னார், அப்போது ஆட்சியில் வராது முன்னாடியே இவர் சொல்லியிருக்காரு. அதனால் இப்போ செஞ்சதுனால சில மாற்றங்கள் செஞ்சுருக்காரு இப்போது. அதனால் இப்போது சீமான் வரலைங்கிறதுக்கு என்ன ரீசனாக இருக்கு? அது எப்படி சொல்ல தெரியல, அது சொல்ல தெரியல இருக்கு. நன்றி. ஓகே.